தமிழகத்தில் தனி சின்னத்தில் போட்டியிட முஸ்லிம் கட்சிகள் தயங்கியதும் தயாராவதும் ஏன்? இனி வர்ற தேர்தல்கள்ல தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அண்மையில தெரிவிச்சிருந்தாரு. இதை அடுத்து தனி சின்னத்துல வென்ற முஸ்லிம் லீக் கட்சிக்கு தாவேக அரசுல அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கிறதால மாமக இந்த முடிவுக்கு வந்திருப்பதா விமர்சனங்கள் எழுந்தது. இதை அடுத்து அதை மறுத்த ஜவாஹிருல்லா, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிறது தனி சின்னத்துல போட்டியிட்டா மட்டுமே அதோட பதிவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறதால இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு தடாலடியா சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதுமே இது குறித்தான விவாதங்கள் முஸ்லிம் இயக்கங்கள்ல இன்னும் ஓய்ந்த பாடே இல்ல. இது சம்பந்தமா நம்மிடம் பேசிய மாமக முன்னாள் நிர்வாகிகள் சிலரோ 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற நிபந்தனையோட மாமகவுக்கு 2 தொகுதிகளை தந்தது திமுக தலைமை. முதல்ல அதுக்கு சம்மதித்த ஜவாஹிருல்லா அந்த ஒரு தொகுதியில கத்திரிக்கோள் சின்னத்துல போட்டியிடவும் தயாரானாரு. ஆனா கடைசி நேரத்துல தானும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதா சொல்லிட்டாரு. அதே போல 2026ல உதயசூரியன்ல தான் போட்டியிடுவோம் அப்படின்னு முந்தி கொண்டு அறிவித்ததும் ஜவாஹிருல்லா தான். அப்போ முஸ்லிம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளை ஒதுக்க சம்மதித்த திமுகவோ 3லையுமே உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. இதற்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கல. ஆனா அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் முடிவாச்சு. எங்களுக்கு 3 சீட் இல்லைன்னா நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தா திமுக 3 தொகுதிகளை தந்திருக்கும். ஆனா எல்லாருமே சூரியனும் இலையும் தான் சேஃப் அப்படின்னு நினைக்கிறதே இதுக்கெல்லாம் காரணம். இப்போ தாவேகா தரப்புல இருந்து முஸ்லிம் லீக் கட்சியிடம் ஆதரவு கேட்ட போது எங்க கூட்டணிக்கு தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி அழைப்பை நிராகரிச்சாரு காதர் மொய்தீன். அதுக்கப்புறமா கேரளாவில இருந்து வந்த அழுத்தத்துக்கு பிறகே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிற முடிவையும் எடுத்தாரு. இதையும் ஸ்டாலினிடம் சொல்லித்தான் செய்தாரு. அந்த அளவுக்கு திமுகவோட சிறுபான்மை பிரிவு போலவே செயல்பட்டு வந்த அவரை இன்றைக்கு திமுகவினர் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துறாங்க பாருங்க. முஸ்லிம் லீக் கட்சிக்கு அமைச்சரவையில இடமளிக்கப்பட்ட பிறகு நடந்த மாமக மேல்மட்ட நிர்வாக குழு கூட்டத்துல தனி சின்னத்துல நின்றிருந்தா நமக்கும் அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற விவாதமும் வருது. வருங்காலத்துல அது பற்றி யோசிப்போம்னு சொல்லாம இனிமேல் தனி சின்னத்துல தான் போட்டின்னு தீர்மானம் நிறைவேற்றி அதை மீடியாவுக்கும் பிரதான செய்தியா சொல்றாரு ஜவாஹிருல்லா. தனி சின்னத்துல போட்டியிட்டாதான் கட்சியோட பதிவு நிலைக்கும் அப்படின்னு இந்த தேர்தலுக்கு முன்பே அவருக்கு தெரியாதா? 2011ல அதிமுக கூட்டணியில மாமக இருந்துச்சு. அப்போ 2 சீட் கொடுத்தாங்க ஜெயலலிதா. ஆனா ராஜ்யசபா தேர்தல்ல உபரியா இருந்த 2 வாக்குகளை கனிமொழிக்கு போட்டோம் அப்படிங்கறதால 2016ல மாமகவை கூட்டணியில சேர்க்கவே இல்லை ஜெயலலிதா. அதனால திமுக கிட்ட போனோம். கடைசி வரைக்குமே நீங்க அந்த அம்மாவை தானே புகழ்ந்தீங்க அப்படின்னு முகத்துக்கு நேராகவே கேட்டார் ஸ்டாலின். அப்போ முஸ்லிம் லீக்குக்கு 5 சீட் தர சம்மதித்த ஸ்டாலினோ எங்களுக்கு 3 சீட் தான் தரேன்னு சொன்னாரு. நாங்களும் 10 சீட் கேட்டோம். அது நடக்காதுன்னு தெரிஞ்சுமே எங்களுக்கு சீட்டே வேண்டாம், நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதற்கும் அவர் சரின்னு தான் சொன்னாரு. கடைசி முயற்சியா கலைஞரை சந்திச்சோம். அங்கேயும் துரைமுருகன் குறுக்கே வந்தாரு. அண்ணன் நீங்க பேசாதீங்க, தலைவரை பார்க்க வந்துட்டு நாங்க வெறும் கையோடு போனதா சரித்திரம் இல்ல அப்படின்னு சொன்னோம். அதற்கு அவர் அமைதியாகிட்டாரு. கலைஞர் எங்களுக்கு 5 சீட்டை உறுதி செய்தாரு. ஆனா தொகுதிகளை ஒதுக்கும் போது ஸ்டாலினும் துரைமுருகனும் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே நாங்க வென்ற 2 தொகுதிகளை தந்துட்டு மற்ற 3 தொகுதிகளை அவங்க இஷ்டம் போல தந்தாங்க. அதுல விஜயகாந்த் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியும் ஒண்ணு. அங்க முஸ்லிம்கள் மொத்தமே 10,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த தொகுதியை திமுகவிடமே திருப்பி கொடுத்து விட்டோம். ஆக இனியாவது முஸ்லிம் இயக்கங்கள் கூட்டணி தலைமையிடம் உரிய அழுத்தம் கொடுத்து தங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமக முன்னாள் நிர்வாகிகள். இவங்களோட ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்க, முஸ்லிம் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால திமுகவுல இருக்கிற முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்த மறந்தே போயிடுது திமுக தலைமை அப்படின்னு புலம்பல்களும் கொஞ்சம் சத்தமாகவே கேட்க ஆரம்பிச்சிருக்கு.